மாமரவர் சீமையில பார்ப்பவர் மாமரவர் சீமையிலே மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா அன்புகளும் சேதி மாமரவர் சீமையிலே மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா அன்புகளும் சேதி தன்னலமே சிறிதுமெல்லா தன்மன சிங்கம் இந்த தரணி எல்லாம் போற்றுகின்ற தரங்குறையா தங்கம் தன்னலமே சிறிதுமெல்லா தன்மன சிங்கம் இந்த தரணி எல்லாம் போற்றுகின்ற தரங்குறையா தங்கம் பாடாத பாடலில்லை அவரின் பெயரிலே நம் பார்க்க முடியுமா பசுமன் போல் தலைவர் மண்ணிலே மாமரவர் சீமையிலே மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா பண்புகளும் சேதி வாய்ப்போட்டு சட்டம் பெற்ற தாயி அல்லவா அருள் வள்ளலாரின் வழியில் வந்த யோகி அல்லவா வாய்ப்போட்டு சட்டம் பெற்ற தாயி அல்லவா அருள் வள்ளலாரின் வழியில் வந்த யோகி அல்லவா பாடாத பாடலில்லை அவரின் பெயரிலே நம் பார்க்க முடியுமா பசுமன் போல் தலைவர் மண்ணிலே மாமரவர் சீமையிலே மலர்ந்தது முதல் ஜோதி அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா பண்புகளும் சேதி அதே ஊரா வேற ஊரா அதே மலம்பட்டி தாங்க இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது கடைசியில் எந்த எல்லையில் முடியுதுன்னு பார்க்குறேன் பொம்பளையாலெலாம் கொஞ்சம் பிறண்டு படுங்க தாய் சேலை கிளையில் கரையாம வச்சிடும் வந்தார் ஒரு சாமி அருமையான சாமி நேற்று தான் மூட்டம் பற்ற வச்சுட்டு வந்தேன் விறகு வெட்டும் தொழிலும் புனிதமான தொழில் சீமக்கருவை விதையை அன்னைக்கு தூவினார் அன்றைய முதலமைச்சர் அதனால தான் அன்றைக்கி சீமக்கருவை விறகு வெட்டி எத்தனையோ குடும்பம் பசியை போக்குது அந்த தொழில் செய்கிறேன் என் நாடகத்துக்கு வந்த ஆளு பூரா நடிகர் கிடையாது நாரதர் விறகு வெட்டுற ஆள் விஜய் வந்து பூக்கட்டி வைக்கிறவன் போல் ரேணுகாதேவி 100 நாள் அட்டை வதிகிறவன் போல் ஆல்ரவுண்டு நீ கதவல் தட்டு போடுற ஆள் இவன் மாலை கட்டுறவன் அவன் மாட்டுக்கு மசாலா அரைக்க மருதம் பண்ணி பூத்தோட்டத்துக்கு பிரே அடிக்கிறவன் நான் செம்பரி ஆடு மேய்ச்சவன் தாளக்காரதான் இது பிளாக்கில் லூப் வைக்கிறேன் ரியல் எஸ்டேட் இந்த சாண்டு போட்டு கேமரா எடுக்காங்க 4 பேர் அவங்க 4 பேர் வேற யாரும் கிடையாது கேரளாவுக்கு ஆட்டுப்புழுக்க ஏற்றுறவங்க அவங்கள பூரா ஒருங்கிணைச்சு இந்த கம்பெனி நாடகத்தை நடத்தி நான் ஜலுப்புட உங்களை வச்சு எப்ப வருவாரோ அவர் வருவார் சாமியார் எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் வீரத்தேவே நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் வீரத்தேவே கிழக்கையல் கையா இலக்கர நெருக்கையல் கையா சுழக்கர நம்பி ராஜபெற்ற உத்தமரையா
இல்லாத நித்திரைய அனே எனக்கு என்றைக்கும் இல்லாத நித்திரைய இன்று வருகுது என்ன செய்வேன். என்ன பாட்டு படிச்சாலும் தாய் நீர்மலாஜி விண்ணப்பம். மகனே வீரத்தேவா. டாடி டாடி அப்பா வாங்க சாமி மூட்டை வியாபாரி மகனே. கோவிந்தனை காணாமா? எங்க போனே? கோவிந்தனை காணாமட்டேன். சரி படிக்கிறாப்பா. எங்க பாட முடியும்? சாமி கோவிந்த படியேறி வருவோர்க்கு பயம் இல்லையே, பாவங்கள் தீரவே வழி இல்லையே, துணையாவதவன் சங்கு துணையாவதவன் சங்கு சங்காயுதம் தொழுவாக்கு அருகில் திருவேங்கடம் திருவேங்கடம் நாராயணா என்னும் பாராயணம் நலமாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். அருமை அருமை அருமை. அண்ணே இந்த ஒரு ஸ்டெப் நடந்து காட்டுறேன். அண்ணே நடந்து காட்டுறேன். ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் முனியாண்டி காளிமுனியை இறக்கி விட்டேன். சரியாயிடும் 11 நாளில் சரியாயிடும். சரியாச்சா? சரியாச்சு. எல்லாமே சரி எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஒன்று கூட சிறப்பு. சாமி டப்பா குதிட்டு நீ போடா முதல்ல. மேயிற மாடை நக்கிற மாடு கெடுத்த கதையா? ஏன் நக்கிற மாடை மேயிற மாடு கிடக்காதா? நக்கிற மாடை மேயிற மாடு கெடுக்காது. மேயிற மாடத்தை நக்கிற மாடு கெடுக்கும். அந்த கதையா இருக்க உங்க கதை. ஏன் நக்குதுன்னா என்ன முடி தின்னு நக்குது. ஏன் நக்க போகுதுன்னு தெரியுமா? டொங்காஸ்க்கு அது செனை பிடிச்சிருச்சுன்னா காலை பசுவோட தன்மை என்ன தெரியுமா? செனை பிடிச்சிருச்சுன்னா எந்த காலையும் பக்கத்தில் போகாது. இது மாட்டோட தன்மை. மாட்டுக்கே அது இருக்கும்போது பன்றி பார்த்திருக்கே இல்லை, பல குட்டி போடும். குட்டி தன்னுடைய தாயோட மார்புல எந்த மார்புல குட்டி பாலா இருந்ததோ கடைசி வரையும் அந்த மார்போட்டு வேற மார்புல பாலா. அப்படி ஒரு மார்புல குடிச்ச குட்டிக்கு அந்த மார்புல புண்ணு வச்சுட்டா அந்த குட்டி செத்து போகுமா? ஆமா, இது பன்றியோட தன்மை. குதிரை வேர்க்க வேர்க்க ஓடுங்க, ஆனா நின்றுகிட்டே தான் தூங்கும், படுக்காது. குரங்கு பாருங்க, வயிற்றுக்களையும் குழந்தைய சுமக்கும் குட்டிய, வெளியில பிறந்த பிறகும் அந்த குட்டியை வயிற்றிலே சுமக்கும். இது குரங்கோட தன்மை. முதல்ல தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு யானை பலமா, வெளியில வந்தா பச்சை பிள்ளைக்கு சம்மா. அது அதோட தன்மை. அப்படின்னு ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க. இருக்கட்டும். புலி இருக்கு பார்த்தீங்களா? 1000 மானம் ஒன்னாலும் எந்த மான இலக்க வைக்குதோ, எந்த குறிய இலக்க வைக்குதோ கடைசி வரையும் அதை தான் பிடிக்குமா. பக்கத்தில் போனால் கூட அதை பிடிக்காது. இது அதோட இலக்கு. இப்படியெல்லாம் பல தன்மை இருக்கு. சரி, நல்ல விஷயமா இருக்குங்க. உங்களை பார்க்கும்போது சிமுண்டு சாக்கு தைக்க வந்திருக்காரு. இவனை யாரா தூக்க? நாராயண நமக்கு அறிவோம் நமோ நாராயண நமகனே. பால் காய்ச்சி சொல்லி விடுறேன், ஒரு யாகம் வளர்க்கணும். ஏய், நான் பாட்டன் பரந்தாமன். நான் எங்க பாட்டையும் வீட்டை சொன்னேன். எந்த பாட்டையும்? உங்க பாட்டேன் பொன்னுச்சாமி. இந்த பொன்னுச்சாமினா அங்கே பொன்னுச்சாமியை பேசியா? பாட்டன் பரந்தாமணி நாமத்தை உச்சரித்து நாராயண மகன் சொல்ல சொல்ல இந்த உலகத்திலே இன்னல்கள் அனைத்தும் பறந்தோடும், நன்மை பிறப்பிக்கும். சொல்லுங்க நாராயணன். உனக்கு என்ன தெரியும்னு பேசுற? இப்ப என்னதான் நீ தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு பஞ்சவச்சம் கட்டணும்னு சொல்லி கொடுத்தவன் நான். ஏய் பாரு, பால் காய்ச்சிக்கு போய் நிலமாலையை தூக்கி போட்டு வந்திருக்கேன். ஏய், உனக்கு அரிதாரம் இப்படித்தான் போடணும்னு சொல்லி கொடுத்தவன் நான்.
நான் வந்து 21 வருஷம் ஆச்சு மூக்கந்தனை தேய்ச்சி போவேன். இந்த சவுடெல்லாம் நீ எனக்கு என்னை நாடகம் பார்த்துட்டு பொன்னமர அதில் பஸ்ஸு கிடைக்காம உருண்டுக்கு தெரியுவேன். ஆமா, அப்படி போகும்போது நீ பேக்கை தூக்கிட்டு இப்படி ஒத்தையா போன. இப்போ 1000 பேர் உனக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. எல்லாமே தெரியுமா? எல்லாமே அனைத்தும் கற்றவன் நான். எனக்கு எல்லாம் தெரியும். முக்காலத்தையும் தெரிந்தவன். உன் காலை தூக்கிக்கிட்டே முக்காலத்தையும் தெரிந்தவன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, 2 வாரம் இந்த ஊருக்கு வழி தெரியாம கேட்டு வந்தீங்க. உடனே எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். மலம்பட்டிக்கு வழி தெரியாம நின்று கேட்டு மலம்பட்டிக்கு எனக்கு வழி தெரியாதுன்னு சொன்ன ஒரே போட முதல்ல முதல்ல கீரி என்ன மாதிரியா போடா முதல்ல போ. என்ன தெரியும் பேசுவோம். மலம்பட்டிக்கு என்ன தெரியும்? ராமாயணம், மகாபாரதம். மண்ணாலானது மகாபாரதம், பெண்ணாலானது ராமாயணம். ராமாயணம். அப்படி சொல்லுங்க. புல் பூண்டுகளுக்கு ஐயோ 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 மீச நழுவுது. பாப்பா இது யாருக்கு தெரியுது? மண்ணாலானது மகாபாரதம். இது யாருக்கு தெரியாது? ஏதாவது தெரியாத பேசுங்க. இவனை போ சொல்றே. சும்மா போய்கிட்டு ஆமா. மகாபாரதம் மண்ணாலானது அதுதான் நல்லா போடா. இந்த மேடையில் 12 கிலோ எச்சியை வடிச்சிட்டேன். போ சொல்றான் அவனை. எரிச்சல் உன்னை வச்சுக்கிட்டு இருந்தது. அடிச்ச எச்சிய நிறுத்து பார்த்துருக்காரு. அதெல்லாம் நீ போப்பா வேணா கம்பி தெரியுது. கச்சக்கருவாடு ஏலத்துக்கு போனாதையா போட. ஏய் நீ போட மாட்டா. கருவாடு தொண்டைக்கு நல்லது. போடா. நீ ஏன்டா வந்து போனே? இங்க வந்து பஸ்ல கண்ட்ரைட் வந்தது மாதிரி. பாருங்க, புல் பூண்டுகளுக்கு ஒரு அறிவு, பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழ்வனுக்கு 3, அப்படி சொல்லுங்க. பறவை இனத்துக்கு 4, விலங்கினத்திற்கு 5 o'clock 5. சாமியார் ரவுடியாக கூடாது. ஆங்கிலம் பேசிட்டு இருக்க, தமிழ்ல பேசியா முதல்ல. என்ன மோஸ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா? எல்லா மொழிக்கும் தெரிஞ்சவங்க தானே நீங்க. எல்லா மொழியும் எனக்கு தெரியும். நீ தமிழ்ல பேசு. தெரியும். பேசிட்டு இருக்க. காம் கர்த்தாகே 5 ஹா. டேய் 6 அறிவு படைத்தது மனிதன். அப்படி சொல்லுங்க. 7வது அறிவு நீங்க, 8வது அறிவு இறைவனுக்கு. அப்படின்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நிர்ணயம் வச்சிருக்காங்க இல்லையா? எல்லாத்துக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பூமியிலே நீரில் வாழ்வன என்னென்ன இருக்கு? நிறையா இருக்குங்க. நீரில் வாழ்வது குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தண்ணியில நீர்ல வாழ்றது யானை, கரடி, சிங்கம். டேய் இவனை போ சொல்ற. தம்பி அடிச்சேன்னா அந்த கம்பி போய் குத்தி சில்லுமு கந்து போகும். ஏன் போடா. வாடா. தண்ணியில ஒரு உயிர் வாழுதுன்னா அதை குறிப்பிட்டு சொல்ல போனா எதை சொல்லுவோம்? நிறைய சொல்லலாம்ங்க. மீன். அப்படி சொல்லுங்க. மீன் தான் தண்ணியில வாழும். குறிப்பிட்டு எல்லா உயிரினமும் இருக்கு. இருந்தாலும் மீன் வந்து இரவுலையும் உறங்காம பகல்லையும் உறங்காம இருக்கு மீன். ஆமா. என்ன காரணம்? மீனாகப்பட்டது கட்லா, ரோகு, பெல்ட்டு, அலைஞ்சான் குலைஞ்சான், நகர, ஓ முகர, கெண்டை மீன், கெளுத்தி மீன். போடா. இரவிலையும் மீன் தூங்காது, பகலையும் தூங்காது. ஏன்? அவ்வளவுதான் கேள்வி. அவங்க அப்பா அம்மா பெத்த நேரம் சரியில்லை. டேய் ஏன் தூங்காது தெரியுமா? அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் இரவுலையும் உறங்காமல் பகலையும் உறங்காம மீனுக்கு அந்த தன்மை இருக்கு? படைப்புக்கு அதிபதி யாரு? பாட்டன், பிரம்மா. தந்தை பிரம்மா. உங்க அம்மா. எங்க அப்பா. உங்க அப்பா பிரம்மா. ஆமா. அந்த பிரம்மா போய் படைக்கும் போது மீன் உங்க அப்பா பார்த்து சொல்லிச்சான், அடம் கும்மா. அதனாலதான் அது வாழுது. கம்மா கைதட்டலாம். முடிஞ்சு. நாராயணா 4 பேர் தயாரில் வச்சிருக்காங்க. காசு கொடுத்து கைதட்டு. ஏன் மீன் தூங்காது தெரியுமா? இதைத்தான் நான் 1 மணி நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் தூங்காது? மனிதனுக்கு பகலில் வேலை செய்கிற மனிதன் இரவு தூங்குகிறார். இரவில் வேலை செய்கிற மனிதன் பகலில் உறங்குகிறார். ஆனால் மீனாகப்பட்டது 24 நேரமும் அவங்க கம்பெனியில் வேலை. கம்பெனி பெயர் கடல் கன்ஸ்ட்ரக்ஷன், கம்மாய் புன்சக்ஷன். கம்பெனி அரை வாங்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன். அரை வேணாம், 2 கிலோ கொடுங்க. பெரிய கேட்கிற கேள்விக்கு முதல்ல ஒழுங்கா பதில் தெரிஞ்சா சொல்லு. கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மீனுக்கு ஏன் இந்த மறுபடியும் முதல்ல வந்து வர்றாங்க? ஏன் மீன் உறங்காதுன்னா அதுக்கு பேர் மீன். ஏன் மீன் உறங்காது? மீனுக்கு லாக் அவுட் கிடையாது. இது என்னடாது? நமக்கு பட்டை இருக்குவார், புருவ பட்டை, கண்ணு மூடுதல, இமைகள் கிடையாது. அதனால் அது ஆனால் மீன் தூங்கும். செத்து போனா தூங்கும். ஏன் முழிச்சிருக்கு மீன் அப்படின்னா மீனோட அம்மா பேர் பெரிய மீன், மீனோட அப்பா பேர் சின்னப்பா.
மீனுக்கு பிறந்தது குஞ்சு. ஏன் அதுக்கு பேர் மீனுன்னா, இந்த உலகத்திலேயே மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரே ஜீவன் மீன். உங்களுக்கெல்லாம் எரிச்சவல்ல போயிடுறா இல்லையா? வருதானே சொல்ல முடியாம இருக்கு எனக்கு தெரியும். இவர் ஒரு வழக்காத சாமி. அப்புறம் நான் எத்தனை விளக்கம் சொல்லியிருக்கேன்? என்ன விளக்கம்? விளக்க மாட்டான். ஏய், அவன் சொன்ன விளக்கம்லாம் சரியில்லை. ஆனா ஒரு விளக்கம் சரி. இடத்துக்கு வந்தேன், அதுல இருந்து தாவி வந்துட்டான். மீனுக்கு இமைகள் கிடையாதுன்னு சொன்னா பாரு, அது உண்மை. மீனுக்கு இமைகள் கிடையாது. அதனால இரவலி உறங்காமல் பகலில் உறங்காமல் மீன்வெளிகளை கொண்டு ஆட்சி புரிகிறாளே மதுரை மீனாட்சி. இருங்க, மீனாட்சிக்கும் இரவு பகல் பாராம மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா, அவளுக்கும் மீனுக்கும் தொடர்பு உண்டு. மீனாட்சிக்கு மீன் விழியான்னு ஒரு பேர் உண்டு. மீன்களுக்கு இமைகள் கிடையாது. உண்மையான விஷயம். அவ்வளவுதான். அதனாலதான் மீனாட்சி தாயை எல்லாரும் மீன் விழியா என்று சொல்றோம். அவ்வளவுதான் அவ்வளவுதான் உண்மையான கருத்து. இதுதான் கருத்து. பேசுவீங்க கோமாளி போட்டாதாங்க சிரிக்க முடியும். கோயில கதவை மூடி போறாங்க, அப்புறம் எப்படி மீனாட்சி பாப்பா? டேய், இவன் என்னடா கோயில கதவை முன்ன மீனாட்சி பாப்பாளா? அதற்கு மீனாட்சி கோயில்ல சூரியன் ஒளி மீனாட்சியினுடைய முகத்தில் படுவது போல் அமைத்திருக்கிறார். அது உனக்கு தெரியுமாடா கிண்ணிக்கோழி முண்டை? ஏய், நீ அவன் என்னமோ சொல்ல வர. என்ன மீனாட்சி கோயில கதவை சாத்திட்டான்னா மீனாட்சி எப்படி? எங்களுக்கு தெரியலப்பா, நீ பெரிய அறிவாளி. மீனுக்கு ஏன் கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கு? மீன் நீ சொல்லு. மீன் ஏன் கண்ணு முழிச்சுக்கிட்டே? அவ்வளவுதான் நான் கேட்ட கேள்வி. அருமையான கேள்வி கேட்டீங்க. அதுக்கு பதில் ஓரளவு. அதுக்கு பதில் என்னமோ, மனுஷன் முத படைச்சது மீனா? ஏண்டா மனுஷன் என்ன செஞ்சா விட்டியா? ஏடே பேச்சுக்கு பேசிட்டே மாதிரி. மனுஷன் முத படைச்சது மீன். உன்னை நினைச்சா எனக்கு அப்படியே மூத்தவன் தாங்க. எப்போதுமே வீட்டுல மூத்தவனா இருக்கவன் பல விஷயத்துல அடிபட்டு ஆராய்ஞ்சு அனுபவிச்சிருப்பேன். அதனால உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது. சாமி எவ்வளவு அருமையான கேள்வி கேட்டாரு. அவன் பாருங்க, அந்த மீனாட்சி அம்மனவே கொண்டு வந்து மீனை கேட்டாரு. கேட்டு உண்மையிலே சாமி உங்களை மீன் ஏன் கண்ணு முழிச்சு தெரியும்? ஆமா, இரவுலையும் உறங்காமல் பகல்லையும் உறங்காம. அது இரவுல முழிக்கிறவன் பகல்ல தூங்குறானா, பகல்ல தூங்குறவன் இரவுல தூங்குற. இதெல்லாம் யாருக்கு தெரியாது. ஏன் இரவுலையும் உறங்காமல் பகலில் உறங்காமல் மீன் இருப்பதற்கான காரணம் என்ன? தூண்டி போட்டா அந்த புழுவை திங்கிறதுக்காகத்தான் அந்த மீன் முழிச்சுக்கிட்டே தெரியுது. போடா, நானே அறைய போனேன். நாரதர் எங்க? முதல்ல சொன்ன விளக்கம் தான் சரியான விளக்கம். ஏன்னா நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், என்னடா நாரதர் ஒரு பக்கம் கேட்குறாரு, இவங்க சம்மந்தம்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் கோமாளி, அங்கே சிரிக்க வைக்கிறதே அந்த பொம்பளையெல்லாம் உட்காந்துருக்கு. என்னத்தான் உண்மையிலேயே பேச ஆரம்பித்தா அது நாடகம் கிடையாது. அப்போ உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். சிரிக்க வைக்கக்கூடியது உங்களுடைய தன்மை, சிந்திக்க வைக்கக்கூடியது என்னோட தன்மை. பாருங்க, கோமாதா குளமாதான்னு சொல்லக்கூடிய பசுமாடு சிவபூஜையில கரடி புந்த மாதிரி ஏண்டா திஷ்டி பொத்து பொட்டுன்னு ஒப்பாக தெரியுமா? அது மாதிரி உனக்கு திஷ்டி பட்டு போயிருங்கிற காண்டி பக்கத்தில் வச்சிருக்க. பாருங்க, இந்த பூமியிலே மாடு ஆடு மேய்ச்சம்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமாங்கய்யா, ஆடு மேய்ச்சிய. அப்ப மாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஆமா தெரியும். மாடு சாணம் போடும் பொழுது எதுக்கு வாழை தூக்கிக்கிட்டு சாணம் போடுது? அருமையான கேள்வி. மாடாகப்பட்டது சப்பாத்தி போட்டிருக்கலாம், பூரி போட்டிருக்கலாம், இட்லியை வச்சிருக்கலாம். எதுக்காக மாடு சாணம் போடும் போது வாழை தூக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் சொல்லுவேன், சாணி போடும் போது மாடு வாழை தூக்குதுல தெரியும்ப்ப. அதே மாதிரி இங்க இருக்க சம்சாரி மைங்களுக்கு தெரியும். நடு கம்மா தண்ணிக்குள்ள மாட்டு வண்டி இறக்குங்க, மாடு வந்து வாழை தூக்கிக்கிட்டே போகும். ஏன்? மாட்டு வண்டி பத்திரவனுக்கு ஆளை எவ்வளவுன்னு காமிக்குது. அதுதான் வால் மீட்டர். மாட்டு வாழை பார்த்துதான் இன்னைக்கு டோல்கட்டு கம்பியை கண்டுபிடிச்சேன். மாட்டை வாழை பார்த்து ஏன் மாடு வாழை தூக்குதுன்னா, ஒரு மாடு ஒரு காளை மாடை நோங்கும், அவன் தான் லவ்வர். அந்த லவ்வருக்கு மட்டும்தான் தன்னுடைய கப்ளிங்கை காமிக்கும். மற்ற நேரம் அடைச்சிக்கிறான். அவன் வரும்போதே சுச்சி அமுக்கியான் தூக்கிக்கிறான் கிர் லாங். ஏன் மாடு வாழை தூக்கி சாணி ஓடுதுன்னா, இந்த உலகத்திலேயே
வாழ பிறந்தோம், நம்மெல்லாம் வாழ பிறந்தோம். அதனால நான் வாழ பிறந்தேன், வாழ தூக்குறேன், இந்த மக்களுக்கு போய் பயனடை அப்படின்றக்காக மாடு சாணி போடுது. எப்படா கனி கைதட்டுங்கள், எனக்கு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போங்க, எரிஞ்சு விடுவேன். அந்த சாணி வாளில் ஒட்டுச்சுன்னா அது ஒரு நாளைக்கு போடக்கூடிய சாணியினுடைய அளவு ஒரு மாடு 12 கிலோ 650 கிராம் 10 பைசா. சாமி ஏய் போங்கடா டே, போய் போங்கடா போங்கடா, எல்லாரும் போங்கடா. நான் பார்க்க வேண்டிய ஆளை பார்க்கணும். ஏய் போயிரு, முதல்ல போயிடுறா. மாட்டு சாணத்தை எடுத்ததே எங்க ஆத்தா மாதிரிலாம் வாச தொலைக்கிறாங்க. மாட்டுடைய சாணம் இன்னைக்கு எல்லாரும் கோல் கட்டு கோவால் படுப்புன்னு வளர்க்குறிய. அன்றைய பாட்டைங்க காலத்துல மாட்டினுடைய சாணத்தை சுட்டு சாம்பலத்தை பல்லு வளர்க்குவாங்க. வாசல்ல சாணம் தெளிக்கிறாள். ஆமா, பின் தூங்கி முன்னெழுவோள் பத்தினி எல்லாருக்கும் சாப்பாடை போட்டுட்டு மிச்சம் இருக்க சாதத்தை தண்ணீரை ஊத்திட்டு குழம்பு சுட வச்சுட்டு எல்லாருக்கும் பின்னாடி தூங்கி முன்னாடி எழுவாள். காலையில பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்துருச்சு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலமிடுவாள் பெண்மகள். அவதான் பத்தினி. ஏன் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடணும்? அதெல்லாம் அப்போ வாச தொலைச்சு கோலம் போடுச்சு. இப்போ பூரா ஓசை போட்டு அடிச்சுக்கிட்டு தெரியுது. ஏன் வாச தொலைச்சு கோலம் போடுறாங்கன்னா, வாச கரு வேப்பிள்ளையே எங்க அத்தை பத்த மல்லிகையை டொய்யோம் டொய்யோம். ஏன் வாச தொலைச்சு கோலம் போடுறாங்கன்னா, கொரோனா டயத்தில் எல்லாருமே என்ன பண்ணீங்க, வாசலில் சாணியும் மஞ்சளும் தொலைச்சியே. இந்த சாணிக்கு தீய சக்திகளை எதிர்க்கக்கூடிய பவர் ஹிரண்ட் ஆஃப் த லாங் அப்படின்னு இங்கிலீஷில் உண்டு. சொல்ல வர்ற அவங்க 4 பேத்துக்கும் தெரியும். அவங்களுக்கு மைத்த தெரியும். கிரண்டா டேய் சொல்ல வந்தேன். அதை விடு. சாணியை தொளிக்கிறாங்க. சாணியை தொளிச்சதுக்கப்புறம் கோலம் போடுவாங்க. இன்றைக்கி எல்லாரும் கெமிக்கல் கல்லை அரைச்சி கோலம் போடுறீங்க. எங்கள் அப்பத்தா பட்டுக்கிழவையெல்லாம் கோலம் போடும்போது எதை போடும்னா ரேசரிசி அதை வாங்கி அரைச்சி அரிசி மாவில் கோலம் போடும். ஏன் அரிசி மாவில் கோலம் போடுதுன்னா, அரி யார்? பாட்டன் பரந்தாமன் அரி. பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்கிறான் அரி. சிவன். அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு. அதனால தான் அரிசி மாவில் கோலம் போடும்போது அந்த அரிசியை அத்தாடி அரிசி பூரா வீணாக போச்சே, மறுபடியும் அதை அலசி உழ வைக்க முடியாது. ஆனால் ஒரு குடும்பத்தை உழ வைத்து வாழ வைக்க முடியும். அதுதான் எறும்பு போன்ற சீவராசி. அரிசி துவள்களை பூரா எறும்புகளாப்பட்டது 12,000 கிலோமீட்டர் அடியிலே குழி பறித்திருக்கும். 12,000 அடி. நம்ம எறும்பு பொந்து முடுக்கான்னு சொல்கிறோம். இது அறிவியல் ஆராய்ச்சியில சொன்னது கபாந்த் லாங். அமெரிக்கா விஞ்ஞானி கபாந்த் லாங் தான் விசட்டா ஃபில்டா அப்படின்னு ஒருத்தர். பதில சொல்லு. அப்போ இந்த அரிசி துவள்கள்லாம் எடுத்து கொண்டு போய் பொந்துக்குள்ளே வச்சுக்கிறோம். எறும்பு மழை 12 நாளைக்கு நம் மாவட்டத்தில் கனமான மழை என்று சொல்வார் வானிலை ஆராய்ச்சி மையாளர். ஆனால் அந்த மழை தண்ணியிலே எறும்பு குடும்பங்கள் வெளியே வர முடியாது. செல்வகுமாரா பொந்து போய் தண்ணி அடைச்சுக்கிறோம். செல்வகுமாரா ரமணனா? அவர் பேர் வந்து சித்திரஹிந்தா லாங். சரிங்க, அதை எடுத்துக்கொண்டு போய் எறும்பு வச்சுக்கிறோம். அப்போ மழை காலத்தில் எறும்பு வெளியே வர முடியாதுல்ல. அப்போ அந்த அரிசிகளை பூரா அந்த துவள்களை குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். எந்த வீட்டு வாசலில் அந்த அரிசி மாவை எடுத்துகிட்டு போச்சோ அந்த குடும்பத்தை அன்று எறும்பு கூட்டங்கள்லாம் மீட்டிங் போட்டு அன்னைக்கு கேக்கு வெட்டி வாழ்த்துமா அந்த குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக. நல்ல விஷயம். ஏன்னா 10 பேருக்கு அன்னதானம் போட முடியாது. 10 பேருக்கு அன்னதானம் போட முடியாது. அதனால அரிசி மாவுல கோலம் போட்டா எடுத்துட்டு போய் எறும்பு தின்னு 10 பேரு குடும்பம் வாழும். அதனால அந்த குடும்பம் வாழும். கடைசியா சொன்ன மாதிரி குடும்பமா கேக்கு வெட்டி கொண்டாடுமா. எறும்பு போய் எறும்பு கேக்கு கிடைச்சுன்னா எறும்பு பூரா கேக்கு. எறும்புக்குன்னு சின்ன பேக்கரி இருக்கான், அதுதான் குபத்தா கதா பேக்கரி. அவங்க இதுல அந்த பேக்கரியா? சரி நீங்க சொல்லுங்க.
எதுக்கு வேணாம்? ஏய் நீ என்னமோ சொல்ல வந்த அதை சொல்லிட்டு போ. இல்லை இவன் சொல்கிறேன் மாதிரி 12 நாளைக்கு மழை என்று வானிலையில் சொல்லுவாங்களாம். அது உடனே கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுமா குடும்பமாக. ஏண்டா 12 நாள் மழை பெஞ்சுன்னா அந்த எறும்புக்குள்ள அந்த குழிக்குள்ள தண்ணி போகாதா? அடைச்சிக்கிறோம்னே. அது எவ்வளோ சொன்னா தெரியுமா? 12,000 அடிக்கு கீழேயா? ஆமாம், டேப்பை வச்சு அளந்து பார்த்தவர் அவர். சரி விடுங்க, நீங்க சொல்லுங்க விஷயத்த. இது எவ்வளவு ஒரு சின்ன விஷயம், இதை போயிட்டு அடுக்குறேன் என்னென்னமோ. அவன் சொன்னதுல ஒரு சிலது உண்மைதான் சாமி. என்ன எறும்பு எடுத்துட்டு போய் உட்கொள்ளும் பொழுது எறும்பு எதை வேணாலும் பண்ரோட்டி பிச்சு போட்டாலும் எடுத்துட்டு தான் போவான். வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எறும்பம்லாம் நல்லபடியா வாழும். அது காட்டு பக்கம் இருக்க எறும்பு என்ன செய்யும்? அங்கேயும் கோலம் போடுவாங்களா? என்ன செய்யும்? அங்கே கிடத்தது அது திங்க, இங்கே கிடத்தது திங்க. போடா, கோலம் போடுவாங்களாம். அரிசி மாவை வச்சு கோலம் போடுவாங்களாம். எறும்பு அரைச்சிட்டு போய் குளிக்கல வச்சுக்கிறோமா, பத்திரமா திங்குமா. அங்கே காட்டுக்குள்ளே இருக்க எறும்பு என்ன செய்யும்? எதை திங்க? அது அங்காளி வங்காளி பிரிச்சு ஆடுக்கிறோம். டேய் அவன் கொடுத்து விட்டுருவாங்களா? சரி நீங்க சொல்லுங்க. எதுக்கு வாசல் தெளிச்சு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம்? கேள்வி, அவ்வளவுதான். அருமையான கேள்வி நீங்க கேட்டீங்க. இதுக்கு கேள்வி அருமையான கேள்வி, உண்மைதான். அது என்ன சொன்னீங்க? மின்னழுவாள் பின்னாடி தூங்குவாள். ஆமா, பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி. அவளே பட்டினியாத்தான் தூங்குறா. பத்தினியா? நான் கூட பட்டினியா தூங்குறான் நினைச்சேன். இல்ல, ஏன் வாசல் தெளிச்சு வாசல்ல ஏன் சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க? அருமையான கேள்வி. பாத்தீங்களா? புரிஞ்சிருக்கு. அற்புதமான கேள்வி. ஏன் வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க? ஒரே அடி நெஞ்சலும் வந்துவோங்க. அதையும் சொல்லிட்டார்ல. அருமையான கேள்வி, புடுங்கின கேள்வி, சுவையான கேள்வி. பெரிய பட்டிமன்ற பேச்சாளரா? என்னன்னா சொன்னேன், கேக்கு வெட்டு வாங்கினேன். அவங்க 4 பேரும் கை தட்டுனாங்க. என் கம்பெனி ஆளு. ஏன் கோலம் ஏன் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க? சாணம் தொளிச்சு ஏன் கோலம் போடுறாங்க? கோலத்தை போட்டு சாணம் தொளிச்சா கோலம் அழிஞ்சு போகும்ன்றக்காண்டுதான் தண்ணியை தொளிச்சு கோலம் போடுறாங்க. இப்போ கை தட்டுங்கடா, சரியா சொன்னதுக்கு. இங்க ஒரு சாணி தெரிச்சு போகும்ன்றார். என் தங்கச்சி வள்ளி அழைத்து வாருங்கள். அதற்கு முன்னாடி உள்ள ஆளு அழைத்து வாருங்கள். கூட பிறந்திட்ட பாண்டியன எந்த தம்பியாரே ஒரே மாவளக்கடியா அடிக்கிறான்டா. கிண்ணா கிண்ணா கிண்ணான்னு என்னை கொண்டு போய் எரிச்சிரு. பார்த்தா லகடு. ஐயா, கறக்கிற நேரம் வந்துருச்சு, நான் போறேன். தந்தனத்தானா